குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நெறிமுறை சார் சிக்கல் தீர்வில் பாடம் 8 சுழற்சியும் தற்சுழற்சியும் பார்க்கலாம். இந்த பாடத்தில் சுழற்சினா என்ன, தற்சுழற்சினா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அது நுட்பங்கள் யூஸ் பண்ணி எந்த மாதிரி நெறிமுறைகளை பயன்படுத்துகிறது, நுட்பங்கள் யூஸ் பண்ணி நம்ம நெறிமுறை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு செயலை பல முறை திரும்ப திரும்ப செய்வதன் மூலம் பல சிக்கலை நம்ம தீர்க்க முடியும். சுழற்சியும் தற்சுழற்சியும் ஒரே செயலை மீண்டும் மீண்டும் செயல்படுத்துவதற்கான நெறிமுறை வடிவமைப்பு தான் நுட்பங்களாகும். சரி, ஒரே செயலை திரும்ப திரும்ப செய்ய என்ன பயன்? செயல்படுத்தும் செயல் ஒரே செயலாக இருந்தாலும் செயல்படுத்தப்படும் நிலை ஒரே நிலை என்று. சரியா, ஒவ்வொரு முறையும் நாம் ஒரு செயலை செயல்படுத்தும் போதும் நிலை மாறிட்டே இருக்கும். நிலை தான் ஸ்டேட்னு நம்ம சொல்லுவோம். எனவே ஒரே செயல் தான் மீண்டும் மீண்டும் செயல்படுத்துகிறது. அதனால் அது வெவ்வேறு நிலையில் செயல்படுத்தப்படுது. இந்த செயல்முறை இவ்வாறு தொடர்ந்து செய்யப்படுவதன் விளைவாக தான் நாம் விரும்புகிற உள்ளீடு வெளியீட்டை பெற்றத்தக்க விதத்தில் நிலை மாற்றிக்கொண்டே இருக்கும். சரியா, ஸோ இப்போ நான் சொன்னது திரும்ப உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது சுழற்சி அப்படிங்கிறது ஐட்ரேஷன். சரியா, இப்போ நான் சொன்ன தமிழில் உங்களுக்கு நான் இங்கிலீஷில் சொல்கிறேன். ஐட்ரேஷன். அந்த ஐட்ரேஷன் நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்போம். திரும்ப திரும்ப நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்போம். எக்ஸாம்பிள், நம்ம கடைசி இதுக்கு முந்தின சாப்டரில் நம்ம பாடம் 7 பார்த்துருக்கோம். என்ன பார்த்தோம்? எக்ஸாம்பிளில் பிரேக்ஃபாஸ்ட், ஈட்டிங் பிரேக்ஃபாஸ்ட், அதாவது நம்ம காலையில் சாப்பிட்ற உணவை பற்றி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஈட்டிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் நம்ம ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எப்படி ரிப்பீட் ஆகும் அப்படின்னா, நம்ம தட்டில் நம்ம பிளேட்டில் எவ்வளோ இட்லி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் ஆக்ஷன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும்னு சொல்லலாம். சரியா, ஸோ ஆக்ஷன் எப்படி இப்போ நம்ம சாப்பிட்ற ஆக்ஷன், சரியா, அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். எது வரைக்கும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும்? அந்த பிளேட்டில் இட்லி கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும். இட்லி நம்ம அம்மா நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் இட்லியாக தராங்க அப்படின்னா அந்த இட்லி நம்ம சாப்பிட சாப்பிட ரிப்பீட் ஆக ஆக தான் அதுதான் ஆக்ஷன். ஈட்டிங் தான் என்னது? ஆக்ஷன். அது ரிப்பீட் ஆக ஆக நமக்கு என்ன ஆகும்னா, பிளேட்ஸில் இட்லி நம்ம குறைஞ்சிட்டே வரும். ஸோ அது நம்ம அந்த பிளேட்டில் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நமக்கு ஆக்ஷன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் ஈட்டிங் பிரேக்ஃபாஸ்ட். நம்ம எக்ஸாம்பிளாக கடைசி பாட்டில் நம்ம பார்த்தோம் சுழற்சி, இல்லையா? ஸோ அதுதான் இங்கே நிலைங்கிறது இட்லி. சரியா, ஆக்ஷன் என்னது அப்படின்னா செயல்படுத்துறது. அதான் சாப்பிட்றது. ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். எவ்வளோ டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ஸ்டேட் நம்ம கம்ப்ளீட் நிலை கம்ப்ளீட், அந்த ஆக்ஷன் நமக்கு என்ன ஆகும்? ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சரியா, இதுதான் நம்ம சுழற்சி, ஐட்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, ஸோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம லூப் பாடி எக்ஸிக்யூட் ஆகும். சரியா, சாட்டிஸ்ஃபை. ஸோ அந்த கண்டிஷன் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா, அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ட்ரூ ஆகிற வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும்போது நம்மளுடைய வேரியபிள்ஸ் வேல்யூஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு 3 இட்லி இருக்குது. அடுத்த ஸ்டெப் 2.5 இட்லி இருக்கும். அதுக்கப்புறம் 2 இட்லி இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாறிட்டே இருக்கு, இல்லையா? அந்த ஸ்டேட் மாறிட்டே இருக்கும். ஸோ மாறலாம். பட் அட் லாஸ்ட் என்ன ஆகும்? அட் லாஸ்ட் நமக்கு அந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் நமக்கு மாறாது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தற்சுழற்சி, மாற்று மிலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, தற்சுழற்சியில் மாற்று மிலின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்கோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதுதான் மாற்று மிலி. சரியா, ஸோ சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதா மாற்று மிலி. நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டெஃபினிஷன் மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். அடுத்து தற்சுழற்சி அப்படின்னா என்னென்னா, சேமாக நான் ஐட்ரேஷன் நான் சொன்னேன், அதான் ரிகர்ஷனும் அதே தான். பட் என்னென்னா, நம்ம பார்ட்டாக இன்புட் எப்படி எடுப்போம் அப்படின்னா லிட்டில் பை லிட்டிலாக எடுப்போம். பார்ட் பை பார்ட்டாக எடுத்து அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிற வரைக்கும் நம்ம பார்ட் பை பார்ட்டாக எடுப்போம். அதுதான் தற்சுழற்சி, ரிகர்ஷன். சரியா, ஸோ இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க உங்களுக்கு இனியும் நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போது நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, மாற்று மிலி, இன்வேரியன்ட். மாற்று மிலி அப்படின்னா என்ன? ஸோ எடுத்துக்காட்டு மூலமா நம்ம இந்த எக்ஸ்ப்ளனேஷன், நம்ம இந்த எடுத்துக்காட்டு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ என்னென்னா, தொடக்க நிலையில் பார்த்தீங்கன்னா வி என்னவாக இருக்குது அப்படின்னா, யூவோட வேல்யூ 20 ஆகும், வியோட வேல்யூ 15 ஆகும் இருக்குது. சரியா, ஸோ இது தொடக்க நிலை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அசைன் பண்ணதுக்கப்புறம் மதிப்பீட்டு செயல்படுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் எப்படி இருந்துச்சு, ஆஃப்டர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் ஆஃப்டர் நம்ம தனித்தனியாக ஃபஸ்ட்டு நம்ம செப்பரேட் பண்ணுறோம். ஸோ பிஃபோர் பார்த்திங்கன்னா யூவியோட வேல்யூ யூவோட வேல்யூ 20 ஆகும், வியோட வேல்யூ 15 ஆகும் இருக்குது.
ஸோ இப்போ நம்ம வந்து அசைன் பண்ண போகிறோம். எப்படி அசைன் பண்ண போகிறோம்னா, யூவோட வேல்யூ வந்து u + 5 ஆகவும் வியோட வேல்யூ வந்து v - 5 ஆகவும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, u வந்து u + 5 நம்ம கொடுக்கும்போது 20 + 5 வந்து 25 மாறுது. v வந்து v - 5ங்கும் போது வியோட வேல்யூ 15ங்கிற இருக்கிறதுனால 15 - 5 வந்து 10 மாறுது. புரியுதா? அதாவது ஃபஸ்ட்டு பிஃபோர் வந்து நமக்கு தொடக்க நிலையில் எப்படி இருக்குன்னா, யூவோட வேல்யூ 20 ஆகவும் வியோட வேல்யூ 15 ஆகவும் இருக்குது. அட் த சேம் டைம் நம்ம அசைன் பண்ணுறது எப்படி அசைன் பண்ணுறோன்னா, யூவோட வேல்யூ +5 ஆகவும் வியோட வேல்யூ -5 அசைன் பண்ணுறனால அதுக்கப்புறம் எப்படி இருக்குது, ஆஃப்டர் எப்படி இருக்குது, யூவோட வேல்யூ 25 மாறுது, வியோட வேல்யூ 10 மாறுது. எப்படி 20 + 5 25, 15 - 5 10. புரிஞ்சுதா? ஸோ அதுதான் வந்து இந்த எக்ஸ்பிளனேஷன். பிஃபோர் வந்து u + v = 20 + 15 35. ஸோ ஓகே, இது ஓகேவா? அடுத்தது, ஸோ நம்ம அசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வேல்யூ என்னவாக இருக்குது, 20. ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்னா, நம்ம வந்து இப்போ அசைன் பண்ணிட்டோம். அசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிஃபோர் பார்த்திங்கன்னா u + v வந்து எவ்வளோ இருக்குது, 20. u வந்து 20 ஆகும், v வந்து 15 இருக்கும். அப்படிங்கிற போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, 35. ப்ளஸ் பண்ணும்போது 35 இருக்குது. இதே வந்து ஆஃப்டர் அந்த அசைன் பண்ணுறோம் இல்லையா, அந்த அசைன் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் எப்படி இருக்குது, 25 + 5 எப்படி கிடைக்குது, 35 மாறுது. ஸோ நம்ம வந்து வேல்யூஸ் வந்து வேரியபிள்ஸ் சேஞ்ச் ஆகி வந்தாலும் அட்லாஸ்ட் த ப்ராப்பர்ட்டி வந்து மாறவே இல்லை. ஸோ அப்படியே இருக்கு இல்லையா, அதுதான் மதிப்பிருத்தலின் u + vயின் மதிப்பு மாற்றம் பெறவில்லை, u + v மதிப்பிருத்தல் என அழைக்கிறோம். சரியா? இந்த மாறா கோவையை மதிப்பிருத்தலின் தொடக்கத்திலும் இறுதியிலும் முன்னும் பின்னும் பின்வருமாறு குறிப்பிடலாம். ஓகேவா? ஸோ u + v u + v பிஃபோரும் 35 தான், ஆஃப்டரும் 35 தான். u + v ஒரு மாற்றமிலி என்று அழைக்கலாம். u + vயின் மதிப்பு எப்போதும் 35 ஆகவே, அதாவது u + v = 35 என்பதும் ஒரு மாற்றமிலி என்று கூறலாம். ஸோ அந்த பிஃபோரும் ஆஃப்டரும் u + v 35ங்கிறனால இது வந்து நம்ம மாற்றமிலி இன்வேரியண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எதனால் அப்படின்னா, மதிப்பெருத்தலின் தொடக்கத்திலும் இறுதியிலும் அதன் மதிப்பு மெய் என்றே இருக்கிறது. ஓகேவா? ஓகே, உங்களுக்கு இப்போ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 8.2 பார்க்கலாம். ஸோ 8.2 தொடக்க நிலையில் p, c = 10, 9 என்று எடுத்துக்கொண்டு பின்வரும் மதிப்பெருத்தலை செயல்படுத்தினால் மதிப்பெருத்தலின் இறுதியில் p, c வந்து 11, 10 என இருக்கும். ஸோ அதாவது நம்ம ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுறோம், வேரியபிள்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம், p, c வந்து 10, 9 எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதை அசைன் பண்ணதுக்கப்புறம் பியோட வேல்யூ சியோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா 11, 10. ஸோ இது வந்து நம்ம வந்து இது வந்து அப்போ இன்வேரியண்ட்டா, இது வந்து என்னவா நம்ம பார்க்கலாம், மாற்றுமிலியா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணிடலாம். சரியா? ஓகே, இப்போது பிஃபோர் p, c வந்து என்ன நம்ம கொடுத்துருக்கோம் கொஷினில் அப்படின்னா 10, 9. சரியா? ஸோ அந்த p, c வந்து 10, 9 வந்து எப்படி வந்து ஆஃப்டர் வந்து 11, 10 ஆகுது அப்படின்னா, p, c வந்து என்ன பண்ணுறோன்னா p + 1 c + 1 இதை நம்ம அசைன் பண்ண போகிறோம். சரியா? p + 1 c + 1. ஓகேவா? ஸோ இந்த p + 1 c + 1 அசைன் பண்ணும்போது தொடக்கத்தில் p - c வந்து மைனஸ் பண்ணுறோம். ஸோ மைனஸ் ஃபஸ்ட் பிஃபோரில் வந்து எப்படி இருக்குன்னா, தொடக்கத்தில் 10, 9. ஸோ 10 - 9 பண்ணும்போது 1 வருது. ஆஃப்டர் இறுதியில் வந்து p - c வந்து 11 - 10ங்கும் போது 1 வருது. ஸோ அட்லாஸ்ட் வந்து மாற்றுமிலி வந்து எப்படி இருக்குது, p - c = 1 தான் இல்லையா? ஸோ அது வந்து மாற்றுமிலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பொதுவாக மாறிகளான ஒரு கோவை மதிப்பெருத்தின் தொடக்கத்திலும் இறுதியிலும் ஒரே மதிப்புடையதாக இருந்தால், சேம் வேல்யூவாக இருந்துச்சுன்னா அந்த கோவை மதிப்பெருத்தில் மாற்றுமிலி என்கிறோம். நம்ம படித்தோம் இல்லையா, அதான் p, u, v வந்து u மற்றும் v மதிப்புகளுடைய ஒரு கோவை என்க. ஸோ 10க்கு பதிலாக e1ஐயும் vக்கு பதிலாக uக்கு பதிலாக வந்து e1ஐயும் vக்கு பதிலாக e2வையும் ஒரே இடத்துல இடமாற்றம் செய்யும் போது கிடைக்கும் கோவையை தான் வந்து நம்ம u, v வந்து e1, e2, அதாவது u வந்து e1ஆகவும் v வந்து e2ஆக நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். இது வந்து மதிப்பெருத்தல் வந்து எப்படி சொல்கிறோம் அப்படின்னா மாற்றுமிலி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 8.3 வந்து 8.3 வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்கள். 8.3ல் என்ன பார்க்குறோம் அப்படின்னா p - c அப்படிங்கிறது வந்து 2 வேரியபிள் நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? 2 வேரியபிள் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், p, u வந்து e1ஆகவும் v வந்து
E2ஆகவும் நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ இங்கே எப்படி ஆகும், ப்ராப்பர்ட்டி வந்து வேல்யூ வந்து ரீப்ளேஸ் ஆனாலும் ப்ராப்பர்ட்டி வந்து சேஞ்ச் ஆகாதான் மாற்றுமிலி. ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஷன் சேஞ்ச் ஆகுது. என்ன எக்ஸ்ப்ரெஷன் சேஞ்ச் ஆகுது, P, C ஈக்குவல் டு P+1 C+1. ஸோ 2 வேரியபிள் நம்ம வந்து என்ன கொடுக்குறோம், இந்த 2 வேரியபிள் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இந்த P of P, C P of P, C ஈக்குவல் டு P மைனஸ் C தான் நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ இந்த P of P, C அப்படிங்கிறது வந்து ஈக்குவல் டு P, C ஈக்குவல் டு P+1 P-1. ஸோ ஏன் நம்ம வந்து இங்கே P of P, C போட்டிருக்கோம், இங்கே வந்து மேலே வந்து P of P, C ஈக்குவல் டு P மைனஸ் சின்னு கொடுத்தனால நம்ம P மைனஸ் சிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்டெப் எடுத்து நம்ம எழுதியிருக்கோம். சரியா? இந்த ஸ்டெப் எடுத்து எழுதிட்டு இந்த P of P, Cக்கு பதிலாக P மைனஸ் C எப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, P of P, C ஈக்குவல் டு P மைனஸ் C. ஸோ அப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம டிரைவ் பண்ணும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா P of P, C. ஸோ இது வந்து ஒரு இன்வேரியபிள். ஸோ இது வந்து இன்வேரியண்ட், இது வந்து மாற்றுமிலி அப்படிங்கிறது நமக்கு ப்ரூவ் ஆகுது. ஓகேவா? ஸோ அதாவது P of P, C ஈக்குவல் டு P+1 C+1 இந்த மதிப்பிடத்தில் மாற்றுமிலி. ஸோ வேல்யூஸ் வந்து இடையில சேஞ்ச் ஆனாலும் நம்மளோட வந்து அட் லாஸ்ட் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணக்கூடிய ஆன்சர் வந்து சேமாக தான் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு மாற்றுமிலி. ஸோ எடுத்துக்காட்டு 8.4ல் சேம் தான் M, N ஈக்குவல் டு M+3N-1. சரியா? ஸோ இதுதான் வந்து இது ஒரு இன்வேரியண்ட், இது ஒரு மாற்றுமிலி. எப்படி அப்படின்னா நம்ம வந்து இங்கே வந்து இந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுக்கும்போது அட் லாஸ்ட் வந்து நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா இது ஒரு மாற்றுமிலி ஆகும். சரியா? நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ அடுத்தது வந்து 8 மாற்றுமிலி எடுத்துக்காட்டு. அடுத்தது வந்து மாற்றுமிலி எடுத்துக்காட்டுகள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மாற்றுமிலி எடுத்துக்காட்டுகள் வந்து மடக்கு மாற்றுமிலி ஒரு மடக்கின் 4 மிக முக்கியமான இடங்களில் வந்து மெய்யாக இருக்கும். மடக்கு மாற்றுமிலியை பயன்படுத்தி நாம் ஒரு மடக்கை உருவாக்கலாம். மேலும் அந்த இடங்களின் மாறிகளின் சில பண்புகளையும் நாம் நிரூபிக்கலாம். எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா 8.5 இதில் பார்த்தோன்னா A⁴n. சரியா? ஸோ இப்போ A⁴n வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ A⁴n அப்படின்னா பாருங்கள், A⁴n அப்படின்னா இப்போது பவர் வந்து 10⁴ இருக்கா. ஸோ அந்த 4ங்கிறது தான் வந்து n. ஸோ 4 டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா மல்டிப்ளை பண்ணுவோம். அதான் 10 × 10 × 10 × 10. சரியா? ஸோ இதுக்கு வந்து நமக்கு வந்து இது பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஒரு ஐட்ரேஷன் ப்ராசஸ் வந்து நமக்கு தேவை இல்லையா. ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே பண்ணுறோம். சரியா? ஸோ இப்போ 5,3ங்கிறது 5 × 5 × 5. ஸோ 2,5ங்கிறது 2 × 2 × 2 × 2 × 2. ஸோ அந்த மாதிரி நம்ம மல்டிப்ளை n டைம்ஸ், எவ்வளோ n நம்பர் ஆஃப் டைம்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். அதன் விவரக்குறிப்பு மடக்கு மாற்றுமிலியும் குறிப்புரைகளாக கீழே காட்டப்பட்டுள்ளன. ஸோ பவர் ஆஃப் A⁴n வந்து இன்புட்ஸ் வந்து n என்ற நேர்மறை எண், அவுட்புட் வந்து P = A⁴n. சரியா? ஸோ Pங்கிறது வந்து பவர், ஐங்கிறது வந்து நம்ம என்ன இதுக்காக கன்சிடர் பண்ணணும், ஐட்ரேஷன் = 1, 0. ஸோ இப்போ வந்து while I is greater than or equal to n, அதாவது பவர் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா I வந்து greater than or equal to n இருக்கும் அப்படின்னா லூப்போட இன்வேரியண்ட், அதாவது மடக்கு மாற்றில் எப்படி இருக்கும், P = A⁴i. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா P, I = P × A I+1. சரியா? ஓகேவா? ஸோ இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது நம்ம இங்கே பார்க்கலாம். ஐட்ரேஷன் ஓகே, இதுதான் வந்து சுழற்சி, இதுதான் வந்து ஐட்ரேஷன். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா n நம்பர் ஆஃப் டைம்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ சுழற்சி வந்து 5 தடவை நமக்கு ஏற்படுது. ஐட்ரேஷன் வந்து 5 ஐட்ரேஷன் நமக்கு கிடைக்குது. பாருங்கள் இந்த அட்டவணையில் P வந்து 1. சரியா? P × A வந்து 0 தான். ஸோ I வந்து 0, A⁴n வந்து 2⁴0. ஸோ அடுத்தது வந்து 2⁴0 எவ்வளோ, ஸோ 1 × 2. சரியா? ஸோ ஐட்ரேஷன் வந்து 1, ஐட்ரேஷன் அப்போ 0 கிடைக்குமோ 0 + 1, ஸோ 2⁴1. சரியா? ஸோ 2⁴1 எவ்வளோ, 2 × 2. ஒரு தடவை தான் நீங்கள் என்ன பண்ணணும். ஸோ 2 × 2. ஸோ அதே வந்து 2 வந்து இங்கே வந்துடும். 1 + 1 2⁴2. ஸோ 2⁴2 எவ்வளோ, 4. ஸோ 4 × 2 தான் வந்து இங்கே 8. ஸோ இங்கே வந்து 3 வருது, தேர்ட் ஐட்ரேஷன். ஸோ 2 + 1 வந்து 2⁴3. ஸோ அந்த 2⁴3 தான் வந்து இங்கே 8 வருது. 8 × 2 வந்து எவ்வளோ, 16 தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். 4th ஐட்ரேஷன் 3 + 1 வருது, அப்படியே ப்ளஸ் ஆகிட்டே வருது. ஸோ 2⁴4.
அடுத்து 2^4 வந்து 32, அதான் 16 கொடுத்துருக்கோம். ஸோ 5 டைம்ஸ் ஐட்ரேஷன் நடக்குது. 4 + 1 2^5. புரிஞ்சுதா? இதுதான் வந்து ஐட்ரேஷன். ஸோ லூப் எண்ட் ஆகுது. ஸோ மடக்கு வந்து முடியுது. மடக்கு முடியும் போது p = a⁵ என்பது மெய்யாகவே இருக்கிறது. மேலும் i = 5. எனவே p = a⁵ ஆக அமைந்துள்ளது. பொதுவாக சொல்வதனால் மடக்கு முடியும் போது எப்படி இருக்கும், விவரக்குறிப்பு நிறைவு செய்கிறது அப்படிங்கிறத நம்ம சரி பார்த்து விட்டோம். அதே தான் அடுத்ததும் p, c = p + 1 c + 1. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ரிகர்ஷன். அதாவது ரிகர்ஷன் அப்படின்னா வந்து தற்சுழற்சி. ஸோ இது தற்சுழற்சி வந்து நம்ம பார்த்தோம். தற்சுழற்சியும் வந்து நம்மளுடைய இதே மாதிரி தான், ஐட்ரேஷன் மாதிரி தான், சிமிலராக இருக்கும் இல்லையா? சிமிலராக இருக்குது. இது ரொம்ப ஈஸி தான். தற்சுழற்சி என்பது ஒரு நெறிமுறை வடிவமைப்பு நுட்பமாகும். இது கணித துண்டுகளோடு நெருங்கிய தொடர்புடையது. இது சுழற்சிக்கு இணையானது, ஆனால் அதை விட அதிகம் பயனுள்ளது. ஸோ அதை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஆனால் அதை விட அதிக பயனுள்ளது. தற்சுழற்சியை பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட உள்ளீட்டின் பகுதிகளை கொண்டு ஒரு சிக்கலின் சான்றுகளை தீர்ப்பதன் மூலம் சிக்கலை கொடுக்கப்பட்ட உள்ளீட்டிற்காக தீர்க்க முடியும். அதாவது பார்ட்டாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். பார்ட்டாக நம்ம எடுத்து அட் லாஸ்ட் வந்து ஃபைனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு இன்புட் வந்து பார்ட்டாக எடுத்து அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம். அதுதான் வந்து தற்சுழற்சி, ரிகர்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ 8.10 இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். வாடிக்கையாளர்கள் ஒரு சேவைக்காக வரிசையில் காத்து கொண்டு இருக்கிறார்கள். சேவை செய்பவர் வரிசையில் எத்தனை பேர் காத்திருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறார். ஸோ என்னென்னா, கஸ்டமர்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க கவுண்டரில். அந்த கஸ்டமர்ஸ் அட் லாஸ்ட் இருக்கவர் வந்து எத்தனை பேர் முன்னாடி இருக்காங்கன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ அவர் நினைக்கும் போது அவர் எப்படி வந்து அவர் கேட்குறாரு அப்படின்னா, அவர் வரிசையின் நீளத்தை தானாகவே கணக்கிடுவதற்கு பதிலாக வரிசையில் முதலாவதாக நிற்கின்ற வாடிக்கையாளர் ஏயிடம் வரிசையின் நீளம் என்ன என்று கேட்கிறார். வாடிக்கையாளர் ஏ வாடிக்கையாளர் பியிடம் நீளம் என்னன்னு கேட்குறாரு. வாடிக்கையாளர் பி வாடிக்கையாளர் சியிடம் கேட்கிறார். இப்படி ஒவ்வொருவரும் தனக்கு பின் இருப்பவரிடம் கேட்கிறார்கள். வரிசையின் கடைசியில் இருக்கும் வாடிக்கையாளர் இ என்று வைத்துக்கொள்வோம். அவரிடம் இந்த கேள்வியை கேட்கும்போது அவர் தன்னிடம் கேட்ட டியிடம் 1 என்று பதிலளிக்கிறார். டி வந்து 1 + 1 2 அப்படின்னு சிக்கு வந்து பதிலளிக்கிறாங்க. சி வந்து 1 + 2 = 3ன்னு பிக்கு வந்து பதிலளிக்கிறாங்க. பி வந்து 1 + 3 = 4 அப்படின்னு ஏக்கு பதிலளிக்கிறாங்க. ஏ வந்து 1 + 4 = 5 என்று தன்னிடம் கேட்க சேவையாளர்களுக்கு பதிலளிக்கிறார். ஸோ இது புரிஞ்சுதான்? அதாவது லென்த் அவரே கவுண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, கஸ்டமர் ஏ கிட்ட வந்து லைனோட லென்த் என்னன்னு கேட்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, கஸ்டமர் ஏ வந்து பி கிட்ட கேட்குறாரு. பி வந்து என்ன பண்ணுறாரு, அதே மாதிரி சி கிட்ட கேட்குறாங்க. சி வந்து டி, அந்த மாதிரி மாறிட்டே போகுது. ஸோ குவைரி வந்து அந்த கிட்ட பாஸ் ஆகும்போது யாருமே இல்லைன்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் 1ங்கிற பதிலை வந்து டிக்கு சொல்கிறாரு. டி வந்து 1 + 1 2ன்னு சிக்கு சொல்கிறாங்க. சி வந்து 1 + 2ன்னு பிக்கு சொல்கிறாங்க. பி வந்து 1 + 3ன்னு 4க்கு சொல்கிறாங்க. ஏ வந்து அட் லாஸ்ட் 1 + 4 = 5ன்னு சொல்கிறாங்க. இது வந்து அட் லாஸ்ட் வந்து அந்த சேவையாளருக்கு வந்து பதிலளிக்கிறாங்க. அதுதான் வந்து தற்சுழற்சியோட முறை. ஸோ புரிஞ்சுதான்? இதுதான் வந்து தற்சுழற்சி. ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள் வந்து A, B, C இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு எப்படின்னு நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷனோட எனக்கு வந்து ஆடியோ மெசேஜ் வந்து நீங்கள் அனுப்புங்க. ஓகேம்மா?